நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. நிலப்பிரச்சினை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரது மகன்களான வழக்கறிஞர் ஃபாசில், என்ஜினியரான போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், என்ஜினியர் முருகன், செல்வ பிரகாஷ் ஆகிய 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கபடி வீரர் இயேசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 7 பேரும் மரண தண்டனையை எதிர்த்தும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேரி புஷ்பம் மற்றும் இயேசுராஜன் ஆகியோரும் மேல்முறையீடு செய்தனர். வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.